10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். ஸ்கந்த சஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு புனிதமான நாள். சிவபெருமானின் ஒளிமயமான புதல்வரான கார்த்திகேய பெருமானை போற்றும் இந்த நாள் ஒவ்வொரு மாதமும் சுக்லபட்சத்தின் 6ஆம் நாளில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த புனிதமான விரதத்தை மேற்கொள்வது வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை நீக்கி ஆரோக்கியத்தையும் அருளையும் வழங்குகிறது. இந்த நாள் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொண்டு வந்து குடும்பங்களிலும் இல்லங்களிலும் நல்லிணக்கத்தை வளர்க்கிறது. முருகப்பெருமானின் அருளை பெறவும் வாழ்வில் மேன்மை அடையவும் இந்த சஷ்டி விரதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கிறது. வரும் அக்டோபர் மாதத்தில் ஸ்கந்த சஷ்டி விரதம் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி அனுசரிக்கப்படும். இந்து பஞ்சாங்கத்தின்படி இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சஷ்டி திதி அக்டோபர் 25 அன்று காலை 4 மணிக்கு தொடங்குகிறது. இந்த புனிதமான திதி அக்டோபர் 28 2025 அன்று காலை 9 மணிக்கு நிறைவடைகிறது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விரதத்தை மேற்கொள்வது மிகுந்த பலனை தரும். ஸ்கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானின் அருளை பெற ஒரு புனிதமான சந்தர்ப்பமாகும். இந்த விரதம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சி, அமைதி மற்றும் செழிப்பை கொண்டு வருகிறது. முருகப்பெருமானை வழிபடுவது ஞானம், அறிவு மற்றும் வலிமையை மேம்படுத்துகிறது. இந்த விரதம் அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்தி மோட்சத்திற்கு வழிவகுக்கிறது. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பதும் தான தர்மங்கள் செய்வதும் இந்த நாளில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இந்த விரதத்தின் பலன்கள் வாழ்க்கையில் நேர்மறை மற்றும் வெற்றியை தருகின்றன. இந்த நாளில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பது, தான தர்மங்கள் செய்வது, முருகப்பெருமானின் கதைகளை கேட்பது மிகவும் நல்லது. பொய் பேசுவதையும் அசைவ உணவு உண்பதையும் மது அருந்துவதையும் மக்கள் தவிர்க்க வேண்டும். இது மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறது. முருகப்பெருமானின் அருளை பெறுவதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். குழந்தைகள் கல்வி மற்றும் ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள். இந்த விரதம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் வழிவகுக்கிறது. ஆன்மீக ரீதியாக இந்த நாள் நம்முடைய கர்ம வினைகளை குறைத்து புண்ணியங்களை சேர்க்க உதவுகிறது. மன அமைதியையும் தெளிவான சிந்தனையையும் பெற இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும். முருகப்பெருமானின் பக்தர்கள் இந்த நாளை மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுகிறார்கள். ஸ்கந்த சஷ்டி அன்று பக்தர்கள் முருகப்பெருமானை முழு மனதுடன் வழிபடுகிறார்கள். காலையில் நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்த பிறகு முருகப்பெருமானின் சிலை அல்லது படத்தை பூஜை அறையில் நிறுவ வேண்டும். இது வழிபாட்டிற்கு ஒரு புனிதமான சூழலை உருவாக்குகிறது. பழங்கள், பூக்கள் மற்றும் இனிப்புகளை படைத்த பிறகு ஆரத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆரத்தி இறைவனுக்கு நாம் செலுத்தும் பக்தியின் வெளிப்பாடாகும். மாலையில் விரதம் முடிக்கப்படுகிறது. இந்த நாளில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பதும் தான தர்மங்கள் செய்வதும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஏழைகளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் உதவுவது முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும்.
முருகப்பெருமானை வழிபடுவது இறைவனின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. விரத காலத்தில் முருகப்பெருமானின் மந்திரங்களை உச்சரிப்பது, திருப்புகழ் போன்ற பக்தி பாடல்களை பாடுவது மனதை ஒருமுகப்படுத்த உதவும். கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இது தீய சக்திகளிலிருந்து பாதுகாத்து நன்மைகளை ஈர்க்கும். இந்த சடங்குகளை பின்பற்றுவதன் மூலம் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை பெறுகிறார்கள். முருகப்பெருமானின் அருளால் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி உண்டாகும். இந்த புனிதமான நாளில் அனைவரும் முருகப்பெருமானின் அருளை பெற்று இன்புற்று வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.